அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டியே போக முடியாத சூழ்நிலையில் நம்ம அவங்களுக்கு சோலார் போட்டு தந்திருக்கோம். நம்ம 75Ah பேட்ரி எக்ஸைடு வந்துட்டு நம்ம டுபுலர் பேட்ரி தான். இது சார்ஜ் கண்ட்ரோலர் நான் சொன்ன 20 amps சார்ஜ் கண்ட்ரோலர். இதில் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம BLDC DC ஃபேனு. இது வந்துட்டு 30 to 35 வாட்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபேனு. இதுக்கு வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோலோட கொடுத்துருவோம். ரெகுலேட்டர் இன்வர்ஸ் பல்பு கொடுத்துருக்கோம். இந்த பல்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு கரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் ஒரு 9 வாட்ஸ் பவர் கூட LED எரியும். அதவே நம்ம ரிவர்ஸ் போட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு 0 வாட்ஸ் பல்ப் வந்துட்டு ஷோ பண்ணும். ஸோ ஒரே பல்பில் 2-in-1 கனெக்ஷன் மாதிரி வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ktksolar. நான் உங்கள் பொறியாளன் ktksolar. இன்றைக்கியான ப்ராஜெக்ட் என்னன்னா, அதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் வக்கம்பட்டிங்கிற கிராமத்தில் ஒரு தோட்டத்தில் அவங்க செட்டு போட்டிருக்காங்க. அங்கே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியே போக முடியாத சூழ்நிலையில் நம்ம அவங்களுக்கு சோலார் போட்டு தந்திருக்கோம். நம்ம வந்துட்டு 200 வாட்ஸ் மோனோ யூடிஎல் பேனல் போட்டு அவங்களுக்கு வந்துட்டு 75Ah எக்ஸைட் பேட்ரி வச்சு ப்ளஸ் ஒரு வந்துட்டு BLDC DC ஃபேன் 25 to 30 வாட்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடிய BLDC DC ஃபேன் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்துட்டு இப்போ ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு 16 வோல்டேஜ் வருது, 16.6 வோல்டேஜ் வருது. ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க ரூஃப் மேலே வந்துட்டு ஆஸ்பெட்டாஸ் சீட் போட்டிருக்காங்க, அது மேலே ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிட்டு அதுலேருந்து வர வயரை நம்ம சார்ஜ் கண்ட்ரோலர் 20 amps சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது வந்துட்டு 75Ah பேட்ரி எக்ஸைடு வந்துட்டு நம்ம டுபுலர் பேட்ரி தான் இது. ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்துட்டு 4 square வயர் போட்டு நம்ம வந்துட்டு சார்ஜ் கண்ட்ரோலர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கனெக்ஷனுக்கான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? இது வந்துட்டு நம்மளுக்கு 5 years வாரண்டியோட நல்லா வருது. உங்களுக்கு எக்ஸைடு உங்களுக்கு தெரியும், எக்ஸைட்னாவே பிராண்டடு. நம்மளுக்கு அதான் வந்துட்டு எந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுக்க முடியுமோ நம்ம அவ்வளோ சிம்பிளாக கஸ்டமைஸ்டு பண்ணி குவாலிட்டியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு வந்துட்டு கேபிள் நம்ம வந்து நல்லா மந்தமாக போட்டால் தான் வந்துட்டு ஆம்ஸ் உங்களுக்கு நல்லா எடுத்து பேட்டரி வந்துட்டு ஈஸியாக சார்ஜ் ஆகும். அதனால் 4 square கேபிள் போட்டிருக்கோம். ஓகேவா? இதை வந்து நம்ம சார்ஜ் கண்ட்ரோலரில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு எப்பயுமே எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் லூஸ் கனெக்ஷனில் உங்களுக்கு வந்துட்டு அதான் வந்துட்டு ட்ராப்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணோம்னா நல்லா டைட்டாக தான் இருக்கணும் கனெக்ஷன்ஸ். ஸோ அதனால் லக்ஸ் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ப்ராப்பராக பண்ண முடியுமோ எலக்ட்ரிக்கல் நம்ம வந்துட்டு எதையுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பைபாஸ் பண்ணாமல் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டி அதை ஃபாலோ பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா டைட்னஸ் போட்டு நல்லா ஃபுல் டைட்னஸ் வச்சு தான் நம்ம போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது சார்ஜ் கண்ட்ரோலர் நான் சொன்ன 20 amps சார்ஜ் கண்ட்ரோலர். இதில் வந்துட்டு நம்ம பேட்டரிக்கான சப்ளை இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டரியை கொடுத்தலாம். ஏன்னா சார்ஜ் கண்ட்ரோலரில் ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை சார்ஜ் அதை வந்துட்டு கனெக்ஷனை கொடுத்து முடிச்சிடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு சோலாரை கொடுக்கறத விட பேட்டரியை கொடுக்குறது உங்களுக்கு சேஃப். சார்ஜ் கண்ட்ரோலர் எந்த ஒரு உள்ளே இருக்க எந்த எக்யூப்மெண்ட்டும் எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டரியை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கஸ்டமைஸ்டாக நல்லா வந்துட்டு குவாலிட்டியாக வேணும்னா நம்மளுடைய கம்பெனி ktksolar கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய நம்பர் 8248967090. இப்போ நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, சார்ஜ் கண்ட்ரோலரில் பக்காவாக நமக்கு பேட்டரி வோல்டேஜ் வருது. இது வந்துட்டு நம்ம BLDC DC ஃபேனு. இது வந்துட்டு 30 to 35 வாட்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபேனு. இதுக்கு வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோலோட கொடுத்துருவோம். ரெகுலேட்டர் தேவைங்கிற அவசியமே இல்லை. அந்த இதில் வந்துட்டு இது ஃபார்வர்ட்லேயும் ரொட்டேட் ஆகும், ரிவர்ஸ்லேயும் ரொட்டேட் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு எதுக்கு ரிவர்ஸ்ன்னு கேட்கலாம். ரிவர்ஸுங்கிறது ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு எதாவது வந்துட்டு ஏரை வந்துட்டு வெளியே எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் போட்டோம்னா ஏரை கீழே இருந்து மேலே எடுத்து கொடுத்துரும். உங்களுக்கு ஃபார்வர்ட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏர் எப்பயும் போல் நார்மல் ஃபேன் மாதிரி கீழே உங்களுக்கு காற்று கொடுத்துரும். ஓகேவா? இது வந்துட்டு கீழே வந்துட்டு சென்சார் கொடுத்துருப்பாங்க. LEDs உங்களுக்கு தெரியும், அதில் பிளிங்க் ஆகும். இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஸ்பீடு 1 2 3லேருந்து எல்லாமே நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபேன் தான். நல்லா குவாலிட்டியாக நல்லா ஸ்பீடாக சுற்றுது. உங்களுக்கு பார்த்தாவே ரொட்டேட் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேவா? இதை இப்போ நம்ம ரிவர்ஸ்லேயும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தரலாம். ஆமாம், இது பெரிய யூசேஜ் ஒன்றும் இல்லை ரிவர்ஸு. இருந்தாலும் நம்ம ஆப்ஷன் இருக்கேன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இது இல்லாமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 9 வாட்ஸ் பல்பு கொடுத்துருக்கோம். இந்த பல்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு கரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் ஒரு 9 வாட்ஸ் பவர் கூட LED எரியும். அதவே நம்ம ரிவர்ஸ் போட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு 0 வாட்ஸ் பல்பு வந்துட்டு ஷோ பண்ணும். ஸோ ஒரே பல்பில் 2-in-1 கனெக்ஷன் மாதிரி நம்ம வந்துட்டு அப்படியே ஹோல்டரை பரட்டி போட்டோம்னா 0 வாட்ஸுக்கு வந்துடும். ஓகேவா? நைட்டுக்கு தேவைப்பட நம்ம இதை வந்துட்டு மாற்றி போட்டு 0 வாட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியாக நல்ல ப்ராஜெக்ட்லாம் வேணும்னா நம்மளுடைய நம்பர் வந்துட்டு 8248967090
6090. நம்மளுடைய கம்பெனி வந்துட்டு ktksolar. நம்ம திண்டுக்கல்லில் இருக்கோம். இது இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா இடமும் ப்ராஜெக்ட் பண்ணி தந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா, நம்ம வந்துட்டு நார்த் இந்தியாவில் கூட நல்லா இப்போ நிறையா ப்ராஜெக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாடலுக்கு MC4 கனெக்டர் போட்டிருக்கோம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு லூஸ் கனெக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நாங்கள் அவாய்ட் பண்ணி நம்மளுடைய எஃபிஷியன்சி குறையாமல் உங்களுக்கு கொடுக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் DC சிஸ்டம். ஓகேவா, இதில் ஆனால் லாஸஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் கம்பேர் டு AC சிஸ்டம். அதனால் வந்துட்டு நம்ம எவ்வளோ வந்துட்டு அவங்களுக்கு கம்மியான, அதாவது வந்துட்டு லோ காஸ்ட்டில் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணி நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இது இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் நம்ம சோலரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு சார்ஜ் கண்ட்ரோலில் உங்களுக்கு வந்துட்டு சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. நம்ம பேட்டரி, அதாவது சார்ஜ் கண்ட்ரோல் மூலமாக பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அந்த இண்டிகேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா, இப்போ எல்லா கனெக்ஷனும் கனெக்ட் பண்ணிட்டு லோட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 12 வாட்ஸ் பல்பு 3 கொடுத்துருப்போம், ஒரு 9 வாட்ஸ் பல்பு கொடுத்துருப்போம், ப்ளஸ் வந்துட்டு 35 வாட்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடிய BLDC DC ஃபேன் கொடுத்துருப்போம். ஓகேவா, இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது எல்லாமே நம்ம DC ஸ்விட்ச் பாக்ஸாக கொடுத்துருக்கோம். இது நம்ம ஓனாகவே நம்மளே பண்ணிக்கிறது, அசம்பிள் பண்ணுறது. ஓகேவா, அந்த இதில் வந்து இதுக்கு ஒரு மெயின் கண்ட்ரோல் வந்துட்டு அந்த DC ஸ்விட்ச் பாக்ஸில் இருக்கும். இது இல்லாமல் இண்டிவிஜுவல் அப்ளிகேஷனுக்கும் இண்டிவிஜுவலாகவும் ஸ்விட்ச் போட்டு கொடுத்துருப்போம். ஓகேவா, இப்போ இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஈஸியாக இதோடைய பேக்கப் பவர் வந்துட்டு 8 ஹவர்ஸ் தங்கக்கூடிய மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்னும் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு 80 வாட்ஸ் வந்துட்டு எல்லா அப்ளிகேஷனும் சேர்த்து நம்மளுக்கு வருது. இது ஒரு 12 வாட்ஸ் பல்பு நம்ம அது உங்களுடைய கொட்டத்தில் உள்ளே போட்டிருக்கோம் மாட்டுக்காக. ப்ளஸ் அடிஷ்னலாக மொபைல் சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு மொபைல் சார்ஜிங் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்லாம் நல்லா குவாலிட்டியான ப்ராஜெக்ட் வேணும்னா நம்மளுடைய கம்பெனி ktksolar கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய கம்பெனி நம்பர் 8248967090. நம்ம வந்துட்டு இது இல்லாமல் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரீட் லைட் ப்ராஜெக்ட், நல்லா ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு சோலார் ரூஃப் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். சப்சிடிக்கு வந்துட்டு நம்ம இப்போ எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி சோலார் ரிலேட்டடான எல்லா ஜாப்பும் நம்ம வந்து பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. கான்டாக்ட் பண்ணி நல்லா குவாலிட்டியாக உங்களுக்கு வந்துட்டு கஸ்டமைஸ்டாக பண்ணி தருவோம். நாங்கள் வந்துட்டு காம்போ கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு என்ன தேவை, எந்த மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்து பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.